வணக்கம். நல்ல அதிகாரிகள் இதை கவனிப்பாங்களா? ஒரு நல்ல அரசு இதை இழந்ததை மீட்டு கொடுக்குமா? என்ன போல் பல பேர் இருக்காங்க. என் பேர் இளமருது. இந்த அக்கௌண்ட்டு பேரும் அதான். கிட்டத்தட்ட இந்த பேங்க்கில் தான் நான் அக்கௌண்ட் வச்சுருந்தேன் 15 வருஷமாக. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதத்தில் மோசடி நடந்திருக்கு. அதாவது பிரேம்குமார்னு சொல்லி இன்னொரு பேரில் மொத்தம் 3 பேர். ஒரு பேரில் 500 ரூபா, ஒரு பேரில் 1000 ரூபா, ஒரு பேரில் 200 ரூபா எடுத்திருக்காங்க. இதை நாம் போயிட்டு பேங்க் ஆஃபீஸில் கேட்டால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. நீ போய் ஓரமாக நில்லுன்றாங்க, இல்லைன்னா எதுவும் கண்டுக்க மாட்டுறாங்க. அப்படின்னு நம்ம கொஞ்சம் சவுண்டு விட்டு கேட்டோம்னா, நீ ஏன் ஃபோன்பே கூகுள் பேலாம் யூஸ் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஐயா, நாங்கள் யூஸ் பண்ணுறது தப்பு தான். அப்போது நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நாங்கள் ஒரு கேட்குறவங்ககிட்ட ஓடிபி கேட்குறோம்ல, அதை நீங்கள் அனுப்பக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், எல்லா பேங்க்லேயுமே இந்த ஃபோன்பே கூகுள் பே யூபிஐக்கெலாம் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், இதனால் யாரும் வரக்கூடாது, எங்கள் பரிவர்த்தனை கிடையாது, டிஜிட்டல் பரிவர்த்தனை கிடையாதுன்னு நீங்கள் சொல்லணும். அதாவது மோடி ஐயா அரசாங்கம் சொல்லிடுச்சு டிஜிட்டல் பரிவர்த்தனை தான் இருக்கணும்னு. ஐயா, நீ ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இதை பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா எனக்கு தெரியாது. இதை மக்கள் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்ப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் பாதிக்கப்படுறது என்ன மாதிரி அனலில் வேவறவனும், கக்கு சொல்கிறவனும், கரும்பு வெட்டுறவனும், ரோட்டில் தார் ஊற்றுறவனும், எவ்வளோ கஷ்டம் வேலைங்க. 10 ரூபாயிலிருந்து 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுங்களா? பாருங்கள், பேசும்போது எங்கே பாருங்கள் அப்படி இருக்குது. நல்லா சொல்கிறாங்க, நல்ல அதிகாரி இருக்கிற வரைக்கும் திருடன் இருக்க மாட்டான். ஒரு சில கெட்ட அதிகாரி வரும், ஒரு சில திருடன் இருப்பான் தான். கெட்ட அதிகாரிகளாக தான் திருடன் உருவாகிறான். ஐயா, நான் ஒன்று கேட்குறேன். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கி முடியாதுன்னு சொன்ன அதிகாரியை 8 வருஷத்துக்கு முன்னாடி என் அக்கௌண்ட்டுக்கு 5000 ரூபா பணம் வந்துச்சு. அந்த 5000 ரூபா 1 மணி நேரத்தில் டிரான்சாக்ஷன் மாறிடுச்சு. நான் இப்போ போய் உடனே பேங்கில் கேட்குறேன், எனக்கு 5000 ரூபா வந்தது, ஏங்க மாறி போச்சுன்னு. அப்போ அந்த ஒரு சில லேடிஸ், அப்போ ஒரு லேடி அதிகாரி இருந்தாங்க. இல்லைங்க, ஒரு நம்பர் மாற்றி போட்டோம், அதனால் நாங்கள் எடுத்துக்கிட்டோன்னு. அப்படி செஞ்ச 8 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச உங்களுக்கு இவ்வளோ ரூல்ஸ் இருக்கும்போது, இன்றைக்கி ஒரு சில விருந்தாளிக்கு பிறந்தவன் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுடைய காசை எடுக்கிறான். அதை நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்து தட்டி பார்க்குறீங்க. அதை யார் எடுக்கிறா என்னான்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த பரதேசி நாய்கிட்டேருந்து நீங்கள் பிடுங்கி எடுத்து தந்த கஷ்டவாளி மக்களுக்கு எடுத்து தர்றது உங்களுக்கு என்னங்க? ஏங்க சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க? நான் சொல்கிறேங்க, டிஜிட்டல் இந்தியா இல்லைன்னா நீங்கள் டிஜிட்டல் பயன்படுத்தக்கூடாதுன்னு சில அதிகாரிகள் சொல்கிறீங்க. அதை பயன்படுத்தக்கூடாதுன்னா இந்த ஃபோன் பரிவர்த்தனை வைக்காதீங்கன்னு சொல்லி வச்சுருங்க. சரிங்களா? ரொம்ப கஷ்டங்க. இன்றைக்கி நான் இருக்கிற சூழ்நிலை ரொம்ப இருக்குது. இதனுடைய கஸ்டமர் காலில் கூப்பிட்டு கேட்டால் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? 1930 போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்றாங்க. எனக்கு இதெல்லாம் சரி வராது. சரிங்களா? இழந்துட்டு பொழப்பையும் விட்டுட்டு, ஏற்கனவே பொழப்பு விட்டு நிற்கிறேன், இன்னும் பொழப்பு விட்டுட்டு நான் உங்களை போய் பார்த்துட்டு என்னால் முடியாது ஐயா. தெரிஞ்ச நீங்களே கண்டுக்க மாட்டீங்கன்னா எங்கேயோ ஒருத்தவங்க இருக்காங்க, என்ன அவங்கள தேடி என்னால் போக முடியாது. வேணாம், எனக்கு இந்த மன உடைச்சலும் வேணாம், எதுவும் வேணாம். நல்ல அதிகாரியாக இருந்தீங்கன்னா இதை மூட்டு கொடுங்க. இனிமேல் வராமல் இருக்க, கஷ்டவாளிகள் ஏமாறாமல் இருக்க நீங்கள் சரியான நடவடிக்கை எடுங்க. ஒருத்தவங்க பணத்தை காணுன்றாங்களா, அது எங்கே போச்சு ஏது போச்சுன்னு ரிட்டன் எடுத்து கொடுங்க. சரிங்களா? உங்களை நம்பி தான் 1 ரூபாய் ஏதாவது பேங்க்கில் போடுறாங்க. நீங்களே திருட்டு பயலுக்கு துணையாக போகும்போது ஒன்றும் பண்ண முடியாது. நன்றி, வணக்கம்.